உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மனநிலையிலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். கல்வாரியில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் தளத்துல கிரேட் எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்டன்டா நடந்திருக்கு. எப்படின்னா, நம் பாவம் இயேசுவின் மேல் போனது, அவர் மேல் இருந்த பரிசுத்தம் நம்ம மேல வந்தது. நம் வியாதிகள் இயேசுவின் மேல் போனது, அவர் மேல் இருந்த ஆரோக்கியம் நம்ம மேல் வந்தது. நம்முடைய தரித்திரம் இயேசுவின் மேல போனது, அவர் மேல் இருந்த செழிப்பு நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறது. நம்ம ரொம்ப நாள் வாழ வேண்டும் என்று சின்ன வயதில இயேசு நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அதனால நமக்கு தீர்க்காயுசு உண்டாகி இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான், கழுகுக்கு சமமாய் வயது திரும்ப வாழவேதாகிறது. எல்லாம் நல்லது. இவைகளெல்லாம் இன்ஸ்டன்டா நடந்திருக்கு. கிரேட் எக்ஸ்சேஞ்ச். ஆனா எங்க நடந்திருக்கு அப்படின்னா, நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியான நம்முடைய ஆவியில் நடந்திருக்கிறது. இன்ஸ்டன்டா நடந்து முடிஞ்சிச்சு. இயேசு முடிந்தது என்று சொல்லும் போது முடிஞ்சிடுச்சு. ஆனா பாருங்க, வாழ்க்கையில் அது இல்லை. நம்முடைய ஆவியில் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சரீரத்தில் கொண்டு வரதான் விசுவாச கிரியைகளை நாம் செய்கிறோம். விசுவாசத்தை வளர்த்துக் கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லா காரியங்களையும் பண்ணுகிறோம். ஆமென். 7வது அதிகாரம் படிக்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை என்ன தொட்டுச்சு. 1வது அதிகாரத்துல சொல்கிறார், நீங்க போய் என்ன பண்ணுங்க, சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆனா 7வது அதிகாரத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. 22வது வசனம் படிங்க. உபாகமம் 7:22. அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்துவார். எப்படி? அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்துவார். கானான்ல எக்கச்சக்கம் ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அந்த கானான் இப்ப அடிமைத்தனத்துல இருக்கு. சத்துருக்கள், அரக்கர்கள், ராட்சதர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, தேசத்தை உனக்கு நான் கொடுத்தேன், நீ சுதந்திரிக்கணும். நான் என்ன பண்ண போறேன், ஒன்ன வச்சு இந்த அரக்கர்களை, சத்துருக்களை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா துரத்த போறேன். அவரே துரத்துறது இல்ல, நம்மை வைத்துதான் துரத்துகிறார். எப்படி துரத்துகிறாரு? கொஞ்சம் கொஞ்சமாய். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய். நம்முடைய ஸ்பிரிட்ல வைக்கப்பட்டிருக்கிற பிளஸிங்ஸ் எப்படி நம்முடைய சரீரத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாய். எல்லாருக்கும் ஆசை ஒரே நாள்ல சுகாயிரணும். ஆமா, இயேசு சொன்ன போது சூம்பினகை என்னாச்சு, உடனே நீண்டுடுச்சு. அந்த மாதிரி ஆகணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆகாதுன்னு நான் சொல்லல, ஆனா எல்லாருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற முறை ஒன்று இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை வச்சு நான் துரத்துவேன். ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் பல தடைகள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், உங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் துரத்த வைப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா மேற்கொள்ள வைப்பேன். நீங்க கேட்கலாம், அப்ப மொத்தமா துரத்த முடியாத ஆண்டவரே? இல்லப்பா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப ஒரே நாள்ல சுகாங்க முடியாதா? கொஞ்சம் கொஞ்சமா. ஒரே நாள்ல என் கடன் எல்லாம் தீராதா? கொஞ்சம் கொஞ்சமா. ஒரே நாள்ல என் ஏழ்மை மாறாதா? கொஞ்சம் கொஞ்சமா. ஒரே நாள்ல என் விசுவாசம் வளராதா? கொஞ்சம் கொஞ்சமா. ஒரே நாள் அந்த பூரண கிருபை உண்டாகாதா? கொஞ்சம் கொஞ்சமா. ஒரே நாள் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படாதா? கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் துரத்துவீர்கள். ஏன் இப்படி வைக்கிறார் பாருங்க. நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். ஒருமிக்க அவர்களை நிர்மூலமாக்க முயற்சி எடுக்காத. ஓவர் நைட்ல கோடீஸ்வரன் ஆகணும்னு முயற்சி எடுக்காத. சிலர் யோசிக்கிறது, ஜனவரி 1ஆம் தேதி அந்த ஆன்லைன் பிரேயர்ல கர்த்தர் எல்லாத்தையும் தந்துட்டா, அப்புறம் ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வரணும், அப்புறம் ஏன் வாரம் சர்ச்சுக்கு வரணும்? ஒரே நாள்ல ஒன்றும் தர்றதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு ஆராதனைக்கும் வர 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 கொஞ்சம் கொஞ்சமாய் சில காரியங்கள் நடக்கிறது. சில அரக்கர்கள் துரத்தப்படுகிறார்கள், சில சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள். நல்ல கரங்களை தட்டி இந்த உன்னதமான வெளிப்பாட்டிற்காக கர்த்தரை மயப்படுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய் துரத்தி கொண்டிருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் அரக்கர்களை அழித்து கொண்டிருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் சத்துருக்களை நம்மை வைத்து கர்த்தர் அழித்து சரிகட்டி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய், கொஞ்சம் கொஞ்சமாய்.
ஒருமிக்க நிர்மூலமாக்க நீ என்ன பண்ணாத, ட்ரை பண்ணாத.